அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஆனென்ற கேளடா சரிகையோடு கிரிய யோகம் கிருபையுடன் ஞானமெல்லாம் வெளியாய் பாடி வாழடா வாழ்வதற்கு வகையும் காட்டி வாடாத தீபம் அதை அறிந்தே ஏற்றி தேளடா தேட்கொடுங்காய் குல தெய்வந்தான் சிவநிலை மதுவே ஆகி கேளடா அசுரர்களை குலைத்து விட்டேன் குவலயத்தில் வாசி மயிலேறி தானே. நான் சொல்லக்கூடியத கேளுங்க. சாதகர்கள் பக்தி சிரத்துடன் என்ன செய்யணும்? சரிகையோடு கிரிகையும் கூடவே. சரிகை கிரிகை. சரிகை என்பது இந்த சரீரம் என்ற உடலை கொண்டு, கிரியை என்று செய்யக்கூடிய செயலை கொண்டு, இந்த ரெண்டையும் முத சரியை கிரியைன்னு சொன்னாங்க. யோகம் ஞானம் அப்படின்னு 4 நிலையில சொல்லப்படுது. உடலை பாதுகாக்கக்கூடிய, உடலுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யறதுதான் சரியை. ஆசனம் பண்றீங்க, நீங்க பிராணாயாமம் பண்றீங்க, மூச்சு பயிற்சி பண்றீங்க, அதே நேரத்தில் உடலை நம்ம நல்ல தூய்மையாக வச்சிருக்கிறோம், உடல் சுத்தமாக வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சரியே. கிரியை வரும்போது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மனிதருக்கு, பிற உயிருக்கு, எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய செயல்கள் எந்த உயிரினத்துக்கும் எந்த ஜீவனுக்கும் துன்பம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய எல்லாம் கிரியையில சாரும். இப்ப சரியை கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோகம் என்பது நீங்க செய்யக்கூடிய வாசி தான் யோகம். வாசி கிரியான்னு நம்ம அகஸ்தியர்ல நம்ம சொல்றோம். வாசி என்ற அதை கிரியா என்பது செயலாக கர்மமாக செய்யணும். இப்ப வாசியனும் தன்னுடைய சூட்சுமமான பிராண சக்தியை யாரெல்லாம் அதை தின கர்மமாக, தின பூஜையாக, நித்திய பூஜையாக, இங்க பூஜை அப்படின்னாலே யோகத்துல சித்தர் மார்க்கத்துல அக பூஜை என்று சொல்லப்படுது. அகத்துக்கு செய்யக்கூடிய பூஜை. அந்த அகத்துக்கு செய்யக்கூடிய பூஜை என்ன? அதற்காக கொடுக்கக்கூடிய மலர்கள் என்ன? நீங்க பூஜைக்கு என்னெல்லாம் வெளி ரீதியாக பயன்படுத்துறீங்களோ இதெல்லாம் அகத்துல அது இருக்குது. அகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன? சக்தி நிலைகளாக இருக்குது. அந்த சக்தி நிலைகளாக இருக்கக்கூடியத அக பூஜையாக நாம தினமும் செய்யணும். அப்ப வாசியை அந்த நித்திய பூஜை, நித்திய கர்மத்தை நித்தியமாக தினமும் செய்யக்கூடிய செயலே தான் நம்ம கிரியா அப்படின்னு சொல்றோம். கர்மம்னா செயல்படுத்துதல்னு அர்த்தம். அப்போ வாசிய கர்மமாக, வாசியை செய்யக்கூடிய அந்த சாதனையை நித்தியமுமாக, அதனாலதான் வாசி கிரியான்னு சொல்றோம். சாதாரணமா எல்லாரும் வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த வாசி யோகத்தை நீங்க கர்மமாட்டு செய்யறதுக்காக தான் அதை கிரியாவும் சேர்த்துருக்கு. இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் பண்றோம். நாங்களும் எல்லாரும் பயிற்சி பண்றீங்களான்னு கேட்டா ஆமாங்க, எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அடுத்தல என்ன கேட்போம்? டெய்லி செய்யறீங்களான்னு நம்ம எல்லாரும் கேட்போம். நித்தியம் செய்யறீங்களா? டெய்லி அதை செய்யறீங்களா? அப்ப பயிற்சி பண்றது வாசி, நித்தியம் டெய்லி ரெகுலரா செய்யறது ரொம்ப முக்கியத்துவம். ஆண்டுக்கு ஒரு நாள் செய்யறதும் பயிற்சி தான். மாசத்துக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க,
இப்படியெல்லாம் செய்கிறதும் பயிற்சி தான். நான் செய்கிறேன், பயிற்சி பண்ணேன். எப்போ பண்ணீங்க? போன மாதம் பண்ணேன். அதுக்கு பேரும் பயிற்சி தான். ஆனால் அதில் இன்னொன்று சேர்க்க சொல்கிறாங்க, நித்தியமும் தன்னுடைய செயலாக, கடமையாக, கடமைக்கு இன்னொரு பேர் தான் கர்மம்னு சொல்கிறோம். உன்னுடைய கர்மத்தை செய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா? பலனை எதிர்பாராதே, உன்னுடைய கடமையை செய், கர்மத்தை செய். அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்கள் புற வாழ்வையில் செய்யக்கூடியதும் கடமை கர்மம், அகத்துக்கு செய்யக்கூடியதும் கடமை கர்மம். அப்போ அந்த வாசியை நாம் என்ன செய்கிறோம்? யோகம் என்று சொன்னாலே அது வாசி என்று சொல்லக்கூடிய பிராணனை உங்களுடைய இந்த பௌதிக உடலுக்கு செய்யறது பேரு யோகம் இல்லை. பௌதிக உடலுக்கு செய்யக்கூடிய எல்லாமே யோகத்துக்காக ஆசன என்ற நிலையில செய்யக்கூடியது. பஞ்சபூத உடலுக்கு செய்யக்கூடியது எல்லாமே யோக ஆசனங்கள், யோக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம் என்றாலே அதுக்கு வாசியை, உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எனும் ஒளி உடலை அல்லது பிரணவ உடலை நாம வளர்க்கக்கூடியதுக்கு பேரு தான் யோகம். ஞானம் என்பது அந்த ஒளி உடலை உணர்ந்த நான், ஞானம் என்ற அந்த உணர்வு என்பது எல்லாம் ஒளிமயமாக இருப்பதுங்கிற உணர்வை நிலைநிறுத்திக் கொள்வது ஞானம். எல்லாம் ஒரு ஒளியினுடைய வெளிப்பாடு, பலவிதமான ரூபங்கள், பலவிதமான ஜீவன்கள், பலவிதமான உயிரினங்கள், பலவிதமான தோற்றங்கள். எல்லாத்துக்குள்ளேயும் சூட்சமான ஒளியை எப்போ கவனிக்க தொடங்குறீங்களோ, ஒரு பொருளை, ஒரு ஆளை, ஒரு உயிரை எப்போ எதை பார்த்தாலும் அந்த மெய்ப்பொருளை காண்பது அறிவு. வள்ளுவர் பெருந்தகை சொல்றார் இல்லையா, அந்த மெய்ப்பொருள்னா ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான பொருள் அந்த ஒளி. அந்த ஒளியை பார்க்கக்கூடிய, கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த நுண்ணிய திறன் பெற்றவர்கள் தான் ஞானிகள் என்ற ஞானம். அப்ப ஞானம் என்பது எல்லாம் ஒளியாட்டு பார்க்க, ஒரு ஆளை பார்த்தா அவங்களுக்குள்ள கூடிய அந்த ஆத்ம ஒளி தான் நமக்கு நினைவுக்கு, நம்மளுடைய பார்வைக்கு வருது என்றால் நம்ம ஞானம் பெற்றிருக்கோம். வேற யாரும் இதுக்கு சர்டிஃபிகேட் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்க, எண்ட் ஆஃப் த லைட்டை நீங்க எல்லாத்திலையும் பார்க்க தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஒளியை, எல்லாத்துக்கும் மூலமாக மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒளியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதை மட்டுமே உங்களுக்கு கவனம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஞானம் அடைந்தவர்கள். ஞானம் என்ன? ஒளியை பார்க்க தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய ஸ்தூலமான உங்க கண்ணுக்கு பார்க்கதில்லை, உங்க கண் நினைச்சது அவங்களே ஒளியாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள, நமக்குள்ள அந்த ஒளி பெருக்கம், ஒளியினுடைய வளர்ச்சி நமக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஞானமும் பிறருக்கு தவம் செய்து இந்த நிலை வரணும்னா சரிகையோடு கிரியை கூடவே யோகமும் ஞானமும் இணைத்து தவம் செய்து, தவத்தினாலதான் இதெல்லாம் பெருகுது. எது? இந்த யோகம், இந்த ஞானம். அப்படி பெருக்கி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈசனை கண்டவர்கள் அநேக பேர் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த வழியை கேட்டு எத்தனையோ பேர் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனை அவங்க கண்டிருக்காங்க. தன் உடம்பிலே அணையா ஜோதியா இருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த தீயை தீபமாக ஏற்று. வெளியில எப்படி நம்ம ஒரு தீபம் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா, இதே போல எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குச்சி எடுத்து நம்ம உரசுறோம். ஒன்றை ஒன்று உரசும் போது இரு மருந்து எனும் மூலக்கூறுகளால் உராய்வு தன்மை ஏற்படுவதன் மூலமாக அங்க இருந்து என்ன செய்து ஒரு தீ உருவாகுது. இந்த தீயினுடையதை கொண்டு நாம் ஒரு தீபத்தை ஏற்றுறோம். அப்ப இந்த உராய்வு பண்ணணும். எந்த ஒன்றும் உரசும் போது ஒன்றை என்ன செய்யுது, அதுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடியதை வெளிப்படுத்தி அது என்ன செய்யுது, எல்லா விதமான
விஷயங்களையும் அந்த வெளிச்சம் வந்து என்ன செஞ்சிருக்கு, நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க எதை உரசணும், எதை உரசதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க சுவாசம் எனும் உள் சுவாசத்தை கொண்டு வாசி எனும் தன்மையினுடைய சாதனையை கொண்டு உரசி உரசி மறைந்திருக்கக்கூடிய அந்த தீபம் எனும் ஒளியே நாம உரசி தான் என்ன செய்யறோம், அதை மிளிர வைக்கிறோம். உள்ளுக்குள்ள பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் ஒன்றிணைத்து அதை கொண்டு உரசி, அந்த உரசக்கூடிய இடம்தான் நம்மளுடைய சுழுமுனை என்று நிலை. அந்த உரசதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, ஒரு மேனுவல் சக்தி. அந்த சக்தி தான் என்ன செய்யுது, வாசி எனும் அந்த கர்மம் எனும் கிரியா. இப்போ வாசி கிரியாங்கிற பண்ணும்போது சுசுமுனை வழியாக உராசுதல் ஏற்படுகிறது. மிக சூட்சமான பிராணசக்தி மேலும் கீழுமாக உராய்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த ஒளியை கொண்டு தான் நம்ம எங்க ஏற்றுறோம், ஒரு விளக்குல எங்க ஏற்றுறாங்க, மேல. அப்ப அண்ணாக்குக்கு மேல ஜீவன் எனும் இடத்துல அந்த ஒளியை பிரகாசிக்கிறதுக்கு அதற்கு தேவையான தீ என்ற அந்த தன்மையை உராசி கொடுப்பதுதான் நீங்க செய்யக்கூடிய வாசி கிரியாவுடைய சாதனை. அப்படி நீங்க செய்யக்கூடிய அந்த சாதனை அப்படி தீபமாக ஏற்றும் போது அங்கு தானாக ஆட்டோமேட்டிக் எனர்ஜி, புருவத்தில் உள்ள பூட்டு எல்லாம் உடையும். எல்லாம் ஒவ்வொரு லாக் இருக்கு, ஒவ்வொன்றும் 3 விதமான பூட்டு லாக் இருக்குன்னு உங்களுக்கு சாதனையில சொல்லி கொடுத்துருக்கோம். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி தான் புருவ பூட்டு. இப்போ 3 லாக்குங்கிற முடிச்சும் என்ன செய்யணும், ஓப்பன் ஆகணும். ஓப்பன் எப்படி ஆகும், எல்லாமே சூட்சுமான ஒளி சக்தி அதில் போக போக அது வந்து ஓப்பன் ஆகுது. அப்படி அந்த புருவ பூட்டுகள் உடையும் போது நாசி முனை எனும் சுழுமுனையில் வாசியை இயக்கி தியானம் செய். உங்களுக்கு மௌனம் நிறைய விஷயங்களை நேரடியாட்டு ஓப்பனாக சொல்ல முடியாட்டாலும் மறைமுகமாக உங்களுக்கு இந்த சாதனை சொல்லி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. நீங்கள் இந்த நாசி முனை அப்படின்னா உங்களுடைய பிரீத்து வரக்கூடிய இடம் வந்து நாசிங்கிறது உள்ள இருக்கு, வெளியில் உள்ள நாசி இல்லை, உள்நாசின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த உள்நாசியில அப்படின்னு சொல்லக்கூடிய முனை எனும் சுழுமுனை. சுழுமுனைனாலே அந்த அண்ணாக்கினுடைய பாயிண்ட் தாங்க சுழுமுனை. முனை வேறு, சுழுமுனை நாடி வேறு. நாடி வந்து அப்படியே விசுக்தி வழியாக ஸ்பைனல் கார்டு வழியாட்டு கீழே போறது. சுழுமுனைனாலே அதனுடைய தொடக்கம் அல்லது அதனுடைய எஜ்ஜி பகுதி. அப்போ முனை எங்க இருக்கு, மேலே தான் இருக்கு. அந்த அண்ணாக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் கொஞ்சம் உள்ள போனோன்னு இவரை நிற்கக்கூடிய, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ஒரு எம்டினஸ் தான் போகுது. அந்த சுழு முனையில வாசியை இயக்கி, உங்களுக்கு வாசி கிரியால 2 டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கு, 3, 4, 5 இருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்க செய்யும் பொழுது அந்த வாசி அங்க இயக்கி அங்க மேலும் கீழுமாக ஓட செய்து தியானம் செய். அதுல தியானம் பண்ணுன்னு அவசியத்தை சொல்றாரு. அப்படி தியானம் செய்யும் போது நமக்கு எல்லாத்துக்கும் குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எல்லாத்துக்கும் குலதெய்வம் இருக்கு. எல்லாத்துக்கும் குலதெய்வம் எப்படி வந்தது, ஒரு இல்லறத்துல சாதாரணமான இந்த வாழ்வியலோட பயணிக்கக்கூடியவங்களுக்கு இந்த உடல் எடுத்ததனுடைய அடிப்படையில் ஒரு குல தெய்வம் வருது. முன்னோர்களை தான் குல தெய்வம்னு சொல்றோம். இப்போ முன்னோர்களை வணங்குறோம். நமக்கு முன்னாடி அவங்க மூலமா பிறந்த அடிப்படையில் அந்த முன்னோர்களை நம்ம வணங்குறோம். அந்த முன்னோர்களை நம்ம குலதெய்வம்னு சொல்றோம். ஆனால் ஆத்ம உடலுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய குலதெய்வங்கள்லாம் பௌதீக உடல் ரீதியாக வரக்கூடிய குலதெய்வங்கள். ஆத்ம உடலுக்கான குலதெய்வம் யாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எல்லாரும் அப்படி ஒரு தியானம் செஞ்சு வரும்போது ஆத்ம உடலுக்கான குலதெய்வம் என்ற அந்த சிவம் எனும் ஒளி தான் நம்முடைய குலதெய்வம். அந்த சிவம் எனும் அந்த ஒளி குல தெய்வமாக இருப்பதை நீ அறியலாம், நாம் அறியலான்னு சொல்லி சுப்பிரமணிய சொல்றார்.
அந்த குல தெய்வம் எனும் சிவம் எனும் தன்மையை அறியலாம். இப்படி வாசி கிரியானால நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆணவம் கண்ம மாயை என்ற அந்த நெகட்டிவான அந்த விஷத்தன்மையாக இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதை விட ஆற்றலை பெருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நான்கிற உணர்வு, அந்த கண்மம் என்று சொல்லக்கூடியது, அந்த மாய ரீதியான விஷயங்கள், இந்த 3 தன்மைகளும் என்னவா இருக்குது? எப்போதுமே காலங்காலமாக இந்த ஆத்மாவுக்குள்ளே ஆத்மாவினுடைய தன்மையை அடக்கி வச்சு இந்த 3 சக்தியினுடைய தன்மையை அதிகப்படுத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கக்கூடிய வந்த அந்த உடம்புக்கு ஆத்ம சக்தியை விட இந்த 3 சக்திகளை தான் ஆத்ம சக்தியை டாமினேஷன் பண்ணுது. அப்ப அதை விட ஆத்ம சக்தி பலம் வரும்போது தான் இந்த 3 விஷயமும் என்ன செய்யும்? கீழே போகும். அப்ப சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு? இப்படி வாசியை கொண்டு ஏற்றி இறக்கி நீங்க செய்யக்கூடிய சாதனை வரக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் இந்த 3 தன்மையினுடைய சக்தியை அடக்கி ஆள முடியும். இல்லைன்னா அடக்கி ஆள முடியாது. சும்மா மனதுல நம்ம நான் இனிமே யாரையும் துன்பம் கொடுக்க மாட்டேன், யாரையும் அதெல்லாம் சொன்னா மட்டும் அடுத்த நேரத்துல மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா அது ஒரு பக்கம் சொல்லுவோம், இது ஒரு பக்கம் நம்ம இது பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துடும். இந்த சக்தியை நீங்க பெருக்கும் போது சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிராண சக்தியினுடைய தன்மையை நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போக நமக்கு என்ன வருது? இந்த 3 விதமான நமக்கு இருக்கக்கூடிய இந்த விஷத்தன்மையான சக்தியை நாம் என்ன செய்ய முடியும்? அடக்கி ஆள முடியும், அடக்கி வைக்க முடியும். அப்படி அடக்கி வைக்கிறதுக்கு முடியும் என்று அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்றாரு என்று சொல்லி இன்னைக்கு உள்ள இந்த பாடலோடு சுப்பிரமணிய ஞான அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ண அந்த ஞான பாடல்களை நான் நிறைவு செய்கிறேன். அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.